ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒர்க் ஷாப். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்குறது வந்து வேர்ல்ஃபுல்லில் சிங்கிள் டோரு ஒரு 190 லிட்ரு அந்த மாதிரி இருக்கும். இது ப்ராப்ளம் என்னென்னா டோர் வந்து பிடிச்சிக்கல. நம்ம என்ன தான், அதாவது அந்த கிளாம்ப் சைடு மட்டும் லைட்டாக பிடிச்சிட்ருக்கு, இந்த பக்கம் வந்து ஃபுல்லாக வந்து ஓப்பன் ஆகிட்டுருக்கு. இதுக்கு என்ன ப்ராப்ளமாக இருக்கும் அப்படின்னா, இவங்க என்னென்னா பீடிங் போயிட்டுருச்சு அப்படின்றாங்க. பீடிங் ப்ராப்ளம் இது கிடையாது. இது கீழே வந்து, அதாவது தண்ணி வந்து ஃப்ரண்ட்டு நமக்கு வந்து ஆக்சுவலாக இந்த மாடல் வேர்ல்ஃபுல்லை பொறுத்த வரைக்கும் இந்த மாடல் வந்து எல்லாமே இதே ப்ராப்ளம் தான் கண்டினியூவாக வந்துட்டுருக்கோம். அதுக்கு என்ன ப்ராப்ளம்னா, இவங்க வந்து ஸ்டாண்டு கொடுத்துட்ருக்குறாங்க. ஈவனாக இருக்கும். ஆக்சுவலாக அது ஒரு வேளை நம்ம வீட்டுக்கு வந்து ஃப்ரண்ட் பக்கம் வந்து தண்ணி இறங்குற மாதிரி போகிற மாதிரி வச்சுருப்போம் நம்ம. அதனால் வந்து முன்னாடி பக்கம் சாஞ்சுது அப்படின்னா தண்ணியெல்லாம் ஃப்ரண்ட்டு வரும். அந்த கீழெல்லாம் தண்ணி வந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் துருப்பிடிச்சு தண்ணி அங்கேயே நிற்க ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து உள்ளே தின்றும் நமக்கு. அது தின்னதுனால அந்த ரேக் பீஸ் வந்து முன்னாடி வந்து உப்புன மாதிரி இருக்கும். அது என்ன ஆகும் அப்படின்னா, வெளியிலேக்கு வந்ததுனால அந்த டோர் வந்து ஈவனாக வந்து இருக்காமல் அந்த பீடிங் வந்து ஃப்ரண்ட் சைடு வந்து நமக்கு முன்னாடி வந்து அழுத்திட்டுருக்கும். அது கொஞ்ச நாள் அப்படியே பார்த்து என்ன ஆகும் அப்படின்னா, அது சைடு வந்து பிடிமானம் இல்லாமல் அந்த மேக்னெட் வந்து கேப் விட்டுரும். அது என்ன ஆகும் அப்படின்னா, கீழேருந்து மேலே வரைக்கும் நமக்கு வந்து அப்படியே ஓப்பன் ஆகிடும். அது அப்படியே இன்னும் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அந்த டோரே வந்து ஒரு மாதிரி பெண்டான மாதிரி ஹார்ட் ஆகிடும். அப்படியே யூஸ் பண்ணால் அது கொஞ்சம் முன்னாடி பார்த்து பண்ணிட்டோம் அப்படின்னா சிம்பிளாக முடிஞ்சிடும். இல்லை அப்படின்னா டோரே வேஸ்ட் ஆகிடும். கீழே பாக்ஸும் துருப்பிடிச்சு ஒன்றும் இல்லாமல் போயிடும். பாக்ஸ் வந்து இரும்பு கடைக்கு போடுற அளவுக்கு வந்து ஸ்க்ராப் கண்டிஷனுக்கு போயிடும். ஸோ இது இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த ஃப்ரண்ட்டு எக்ஸ்ட்ரா துருப்பிடிச்சு ஓப்பன் ஆனது எல்லாத்தையும் வந்து நம்ம தட்டி எடுத்துடுறோம். அந்த லேயரை எடுத்துடுறோம். எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அந்த இடத்துல உள்ள துருவை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு, பேஸ்ட்டு வந்து 2 டைம்ஸ் வைக்கணும் நம்ம. ஃபஸ்ட்டு வந்து ஓரளவுக்கு வந்து ரஃப்பாக வைக்கிறோம். அதை நான் ஓரளவுக்கு ரஃப் பேப்பர் போட்டு சுரண்டி எடுத்துகிட்டு, அதுக்கப்புறம் 2வது வந்து ஸ்மூத்தாக ஒரு கோட்டு மேலே வைக்கிறோம். வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து நைஸ் பேப்பரு 180 இல்லைன்னா 220 பேப்பர் போட்டு சுரண்டி எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஸ்மூத்தான ஒரு சர்ஃபஸ் வரும். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணுறோம். ஸ்ப்ரே பண்ணுறது வந்து பெரிய நமக்கு இன்னும் எதுக்காக பண்ணுறோம், இந்த பேஸ்ட் வச்சு பண்ணுறோம் அப்படின்னா, இதுக்கு மேலே வந்து நமக்கு தண்ணி ஃப்ரண்ட்டு இறங்கினா கூட ஒரு வேளை துருப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக அந்த பேஸ்ட்டு வச்சு நம்ம பெயிண்ட் அடிக்கிறோம். அதாவது ஆல்ரெடி துருப்பிடிச்சதை நம்ம மறைக்கணும். ப்ளஸ் வந்து இதுக்கு மேலேயும் நமக்கு பிடிக்கக்கூடாது. நமக்கு டோர் வந்து லாக் ஆகணும். அந்த கீழே வந்து நமக்கு ஈவனாக ஆகிடுச்சு அப்படின்னா அந்த டோர் வந்து நமக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்து மேக்னெட் வந்து அந்த ஃப்ரிட்ஜு வரைக்கும், அந்த ஃப்ரிட்ஜு சைடு வருது பார்த்திங்களா, அந்த ரேக் வரைக்கும் அந்த பீடிங் வர்றதுனால மேக்னெட் வந்து பிடிச்சிக்கும். அது வந்து ஒரு 80% வரும். அதுக்கு மேலே வந்து நம்ம ஒரு வேளை கெட்டி வைக்கிறதோ, அதாவது டோர் வந்து கயிறு போட்டு கெட்டி வைக்கிறதோ, இல்லைன்னா சுடுதண்ணி ஊற்றினா கூட அந்த லப்பர் வந்து கொஞ்சம் வந்து ஸ்மூத்தாகிடும். அது என்ன ஆகும் அப்படின்னா, கொஞ்சம் நல்லா விரிவடைஞ்சு அந்த டோரில் வந்து நல்லா ஒட்டிக்கிடும். அது அப்படியே வந்து செட் ஆகிடும். அது இந்த பேஸ்ட் வந்து மெட்டல் பேஸ்ட்டு. இது வந்து ஒரு ஹார்ட்வேர் ஷாப்பில் நமக்கு கிடைக்கும். க்ரீன் கலர் அந்த ஒயிட் கலர் 2 வந்து மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு 3 நிமிஷம் என்னவோ டைம் இருக்கும். அதுக்குள்ளே வந்து இது கட்டி மாதிரி ஆகிடும். அப்படியே கல் மாதிரி ஆகிடும். அதுக்குள்ளே வந்து நம்ம பூசிடணும். நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் கொஞ்சம் எடுத்து பூசிக்கிட்டோம் அப்படின்னா பேஸ்ட் வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். நிறையா இருக்குதுல்லன்னு சொல்லிட்டு டப்பா மொத்தம் போட்டு கலக்கிட்டோம் அப்படின்னா அது நம்ம கொஞ்சோண்டு யூஸ் பண்ணுறதுக்குள்ளே இதெல்லாம் வந்து கல் மாதிரி ஆகிடும், வேஸ்ட் ஆகிடும். அப்புறம் இப்போ வந்து ஒரு ரஃப் பேப்பரு, அதாவது ஒரு 120யோ இல்லை 100ன்னா ரொம்ப தோண்டி எடுத்துடும். 100 கூட போடலாம், 150னாலும் போடலாம். போட்டு சுரண்டி எடுத்துகிட்டு கொஞ்சம் ரஃப் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்து ஸ்மூத்தாக இன்னொரு கோட் அப்படி நைஸாக வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து 180யோ இல்லை 220 இல்லை 200 அந்த மாதிரி பேப்பர் போட்டு ஸ்மூத்தாக எடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கு மேலே வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணோம் அப்படின்னா நிறைய கோடு தெரியாமல் பார்க்குறதுக்கு வந்து நல்லாயிருக்கும்.
நைஸ் பேப்பர் போடுறப்போ வாட்டர் வச்சு சுரண்டுறது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா நிறையா வந்து தோண்டி எடுக்காமல், அதாவது ஸ்மூத்தாக வந்து நமக்கு நல்லா வரும் அது ஃபினிஷிங் அது. சில்வர் ஸ்ப்ரே வந்து நம்ம மேலே பண்ணுறோம். இது வந்து நமக்கு பைக் ஸ்பேர்ஸ் கடையிலையோ இல்லை ஒரு அதாவது ஃப்ரிட்ஜு ஸ்பேர் கடையில் கிடைக்கும். இல்லை அப்படின்னா பெயிண்ட் விற்கிற கடையில் கூட கிடைக்கும். இதிலலாம் நல்ல கம்பெனி பெயிண்ட்டுங்கெல்லாம் கூட இருக்குது. இந்த ஸ்ப்ரே கூட ஒரு எக்ஸாக்டாக ஒரு 5 மினிட்ஸ் இல்லை 10 மினிட்ஸில் வந்து நல்லா வந்து ஆறிடும். அது வரைக்கும் டோர் போடக்கூடாது. இது ஃபுல்லாக ஆறினதுக்கப்புறம் நம்ம டோர் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு அது எவ்வளோ தூரம் நமக்கு ஒட்டி இருக்குதுன்னு பார்க்கணும். ஃபுல்லாக வந்து செட் ஆகிடுச்சா, இல்லை ஒரு 20% 10% இருக்குதா, இல்லை 50-50 நம்ம இதுக்கு முன்னாடி பண்ணது எப்படி இருக்குதோ அதே மாதிரி இருக்குதான்னு பார்த்துட்டு, கொஞ்சம் தான் இருக்குது, நமக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 80% வந்து நல்லா ஒட்டிடுச்சு. ஹாட் வாட்டர், நம்ம கை வைக்க முடியாத அளவுக்கு இருக்கிற ஹாட் வாட்டர் வந்து நம்ம அது மேலே ஊற்றுறதுனால அந்த லப்பர் வந்து நல்லா ஸ்மூத்தாகி விரிவடையும். விரிவடைகிறப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அந்த மேக்னெட் வந்து அந்த ஃப்ரண்ட் ரேக் பீஸோட நல்லா ஒட்டி செட் ஆகிடும். இதுக்கு மேலே நம்ம டோர் திறந்து மூடணுன்னா கூட சிம்பிளாக வந்து நல்லா பிடிச்சிக்கிடும். இதுக்கு மேலேயும் நமக்கு இன்னும் பர்ஃபெக்ட் ஆகணும் அப்படின்னா ஒரு நாள் வந்து நல்லா கயிறு போட்டு கட்டிட்டு யூஸ் பண்ணோம் அப்படின்னா சரியாக போயிடும். பக்காவாக செட் ஆயிடுச்சு. கேப் எதுவுமே இல்லை, பக்காவாக செட் ஆகிருக்கு நமக்கு. இந்த மாதிரி நம்ம கேப் இருந்துச்சு அப்படின்னா நம்ம கரண்ட் பில்லு கூட வேஸ்ட்டாக தான் ஆகும். கூலிங் கூட வேஸ்ட்டு, நம்ம கீழே வரைக்கும் கிடைக்காது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள். ஒரு வேளை புதுசாக வந்து நம்ம சேனல் ஓப்பன் பண்ணி இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.